श्रीरंगनाथ षडगोप यदीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रब्रह्म सर्जित करुणैकपात्रं श्रीरंगवीर रघुराज षडगोपकृत्यं वेदान्तदेशिक यदीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रंग षटारि संयमविराल लब्धागमान्दद्वयं श्रीमद्वीर रघुद्वगाद्य सरजित पादारविन्दाश्री श्रीमते वेदवदं सदेशिकैदेहे कारुण्यवीक्षास्तदं सेवे रंगधुरेण तातनवदं नारायणं योगिनं श्रीमते शिवं षडगोपश्री वेदान्तदेशिक यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक शिवं षडगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः ரெண்டு வாரத்துக்கு முன்ன கேசவாதி தர்ப்பணம் பரியந்தம் சொன்னோம். இந்த கேசவாதி தர்ப்பண பரியந்தம் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஓரளவுக்கு நாம் எல்லாத்தையும் சொல்லி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜபம் பண்ணக்கூடிய இடமும் எப்படி இருக்கணுங்கலாம் ரொம்ப சாஸ்திரங்கள்ல ரொம்ப விசேஷிச்சு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு இடத்துல பண்ணினா அந்தந்த இடத்துல பண்ணினா என்ன பலன் உண்டுங்கிறதையும் ரொம்ப இதுவா சொல்றார். அதாவது அக்னிசாலைன்னு சொன்னா அக்னிஹோத்திரம் பண்ற இடம். அதாவது அக்னிஹோத்திரம்னா பெரிய இந்த ஆகிதாக்னிகள் இருக்காளே, இப்போ நாம் ஆசிரமம் வாங்கிக்கிறது முன்ன பண்ணிடுமே, அந்த மாதிரி திரேதா அக்னி 3 அக்னியை எடுத்து நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த சாலையில. அதுக்கப்புறம் இதுல நதியினுடைய கரை தேவாலயம், அதாவது நதியினுடைய கரைன்னா ஜலத்தினுடைய கரையில பண்ணலாம். தேவாலயம் விஷ்ணுனுடைய கோவில்ல பண்ண புண்ணிய தீர்த்தம். இப்போ சாதாரண குளத்தங்கரையில பண்ணினா அதுக்கு உள்ளது. அதே மாதிரி புண்ணிய தீர்த்தம் கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்க அந்த இடத்துல அது பசுமாட்டு கொட்டில் இருக்கிற இடம் இருக்க அது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் சித்தக்ஷேத்திரம்னு சொன்னா இங்க இப்ப நாம ஜபம் பண்ணினோம், அந்த ஜபம் பண்ணி இப்போ சித்தாசிரமம்ட்டு விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணினார்னு சொல்றமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பண்ணணும். இப்படி இல்லை இவள் எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம அதை தேடிட்டு போக முடியுமா, கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கிடைக்கலன்னு சொன்னா நம்மளுடைய ஆத்துல சுத்தமான எம்பெருமானுடைய சன்னதியிலையோ இல்ல சுத்தமான ஸ்தலத்திலையோ பண்ணணும் அப்படின்னு இருக்கார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஆச்சாரியன் இருக்காரு, அவருடைய சன்னிதானத்துல பண்ணினாலும் ரொம்ப பலன் உண்டு. அதே மாதிரி இது அரச மரம் இருக்கு பாருங்க, அரச மரத்தினுடைய இதுல துளசி நிறைய இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல எல்லாம் ஜபம் பண்றதுக்கு ரொம்ப விசேஷம். அதாவது இது பலன் சொல்ற போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஆத்துல பண்ணினா இப்போ ஒரு 10 காயத்ரி ஆத்துல பண்றோம் அந்த ஸ்தானத்துக்கு. இப்போ இடம் ஜபம் பண்ணக்கூடிய இடத்த முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கோசம் சொல்றேன். ஆத்துல பண்ணினா ஒரு ஆவர்த்தி காயத்ரி சொன்னா ஒரு ஆவர்த்தி பலன் உண்டு. அதாவது கிரகேது ஏக குணம் புரோக்தம் நத்யாதோ திகுணம் ஸ்மிருதம். அதாவது நதிகள் இருக்கு ஆத்தங்கரை, அதுல பண்ணினா 1க்கு 2 பலன். என்ன கபாம் கோஷ்டே தசகுணம். கபாம் கோஷ்டேன்னா பசுமாட்டி கொட்டுல பண்ணா 1 தர காயத்ரி பண்ணா 10 தர காயத்ரி பண்ணா பலன். அது மாதிரி பசும கொட்டு. அக்னியாகாரே சதாதிகம். அக்னியாகாரம்னா அக்னிஹோத்திர சாலை இருக்குது, அந்த அக்னிஹோத்திர சாலையில் பண்ணா 100க்கு மேல 1 தர காயத்ரி ஜெபம் பண்ணினா 100 காயத்ரி பண்ணது மாதிரி உண்டு. சித்தக்ஷேத்ரேஷு தீர்த்தேஷு தேவதாஜாஸ்து சந்நிதவ். அதாவது சித்தக்ஷேத்திரம் சொன்னா அதாவது மந்திர சித்தி ஏற்படக்கூடிய இடம். இப்ப சித்தாசிரமம்னு சொல்றமே, வாமன அவதாரம் பண்ணினார், அந்த பெருமாள் பண்ணினதுனால சித்தாசிரமத்துல விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு ராமலக்ஷ்மணால் அழிச்சுன்னு போனார் அப்படின்னு சொல்றோம்னே அந்த இடத்துல. அதாவது தீர்த்தேழு புண்ணிய தீர்த்தம், இந்த மாதிரி புஷ்கரம்ங்கிற தீர்த்தம் இருக்க, அதாவது நைமிசாரண்யங்கிற வனம் இருக்க, அந்த மாதிரி இதெல்லாம் புண்ணியமான இடங்கள். புண்ணிய தீர்த்தம் தேவதாஸ்திர சந்நிதம் விஷ்ணுனுடைய ஆலம். இதுல சகசிரம் சதகோடினாம், அதாவது என்ன பண்ணினா கோடினாம் சதம், 1 கோடி பண்ணில 100 கோடி பண்ணின பலன் உண்டு. அதுவும் அனந்தம் விஷ்ணு சந்நிதவ். எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல உட்காந்து நாம பண்ணினோமானா, இப்போ மடத்துல இருக்கோம் பெருமாளுடைய விஷ்ணுடைய சந்நிதி, அங்க உட்காந்து ஒரு ஆவர்த்தி காயத்ரி பண்ணினா அது எவ்வளவுன்னு தெரியாது. அனந்தம்னா அதிகம், நிறைய எவ்வளவோ அவ்வளவு அப்படி இருக்கு. அதனால இத இந்த மாதிரி பண்ணணுங்கிறத நன்னா சங்கருங்கிற மகர்ஷியானவர் இந்தந்த இடத்துல முதல்ல யாஜ்ஞவல்யர் சொல்றார், இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் ஜெபம் பண்ணக்கூடிய தகுந்த இடம், இந்த இடத்துல பண்ணணும்னு அவர் சொல்லி விட்டுவிட்டார். இந்த சங்கருங்கிறவர் தான், சங்கர்னு பேரவர், அவர் என்ன பண்ணார், அவர் தான் இந்தந்த இடத்துல இந்தந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி வியாச பகவானும் சொல்றார். அதாவது இந்த சித்தமான சித்தாசிரமம் கூட இருக்கக்கூடிய இல்லையோ சித்த கஷேத்திரம், அந்த இடத்துல பண்ணினா
ராட்சதாலாம் இருந்தா அவளுடைய இது அவளுடைய ஒரு இது இருக்க பலம், அந்த பலத்தை இந்த காயத்ரி ஜபமானது இழுத்துடும். அதனால அவள் இந்த சித்தாசிரமத்தில் பண்ணினா அவளுடைய தோஷங்கள்லாம் நமக்கு ஏற்படாது அப்படின்னு. அதாவது இல்லை, ஜபத்துக்கு என்ன பண்ணணும்னா ஏகாந்தத்துல தனியா உட்காந்து பண்ணணும். ஏகஸ்தபோ விரத்யாயி உட்காண்டபடி ஒரு இடத்துல தபத்துக்கு போனா என்ன பண்றோம், சந்தியாந்தனம்னு போறோம், இடத்த சொல்ற போது இடத்துல எப்படி உட்காந்துருக்கணும்னா தனியான தேசமாகவும் அந்த இடத்துல இன்னொருத்தருடைய சிரமங்கள் இல்லாததாகவும் இருக்கணும். இன்னொருத்தருனால என்ன சிரமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 2 பேரை உட்காண்டா என்ன பண்ணோம், ஜபம் பேசினாலும் பெரிய ஏதாவது பேச்சு வந்துடும். பேச்சு வந்தா என்ன ஆகும், ஜபத்தினுடைய பலன் நிபடாது. அந்த இடத்தினுடைய பலன் 1 பண்ணா 10க்கு பலன் ஒன்று சொன்னமே, அந்த மாதிரி பலன் கிடையாது. அதனால ஏகாந்தே குஹ்யதே சேது தஸ்மாத் ஜபம் சமாச்சரேத். அதாவது ஜபத்தை பண்ணக்கூடியது தனியான இடத்துல ஏகாந்தமாக உட்காந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. பிரச்சன்னானி தானானி ஞானம் நிரங்கதம் ஜப்யானி சுகுப்தானி தேஷாம் பலம் அனந்தகம். அதாவது ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம் பண்ணது நல்ல மரவா இருக்கணும். அதனால்தான் நம்ம சந்தியாவந்தன ஜபம் பண்ற போது ஏகாந்தத்துல உட்காந்து பசுமாடு கோஷத்துல உட்காந்துக்கணும். 4 பேருக்கு நேரம் உட்காந்து இல்லை, அதில் உட்காந்து பண்ணோம்னா பெருமாளுடைய சன்னதியில, இல்லைன்னா வாசல்ல காவேரி கரையிலையோ குளத்தங்கரையிலையோ அங்க பண்ணினோம்னா இன்னொருத்தர் வேணுங்கிற எதிர்பார்த்துன்னு நாம அங்க வரலாமா இங்க இருக்கலாமான்னு பண்ணக்கூடாது. அதனால பண்ணினா இது மாதிரி இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அப்படி இல்லாத இடத்துல நாம பண்ணினா என்ன பண்ணா இந்த ராட்சசானவள் நம்மளுடைய பலத்தை எடுத்து விடுறான், ஜபம் பண்ணக்கூடிய பலத்தை எடுத்துடுறாள். அப்படிங்கிறதுனால இந்த தரத்துல பண்ணணும் அப்படிங்கிறதாகத்தான் நாம ஜபம் பண்றோம். ஜபம் பண்ற போது கூட நாம அந்த ஜபம் பண்ற போது எப்படி பண்ணணும்னா துணியினால மூடிண்டு பண்ணணும் இல்லையா. எதுக்கு காயத்ரி ஜபம் பண்ற போது எதுக்கு நாம மூடிண்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரொம்ப சாஸ்திரங்கள்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தர்மம் இருக்கு. அது ரொம்ப வசந்த தர்மம், ரொம்ப கூடியதாக ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடிய. அதாவது விவாகத்துல, ஏன்னா இதுக்கு அதுக்கும் சம்பந்தத்தை தெரிஞ்சுன்னு சொல்றதுக்கு வச்சுங்க, விவாகத்துல என்ன பண்றான்னு கேட்டா பாணி கிரகணம் பண்றோம் இல்லையா. அந்த பாணி கிரகணம் பண்ற போது எப்படி இருக்கணும்னா, அப்போ கட்ட விரலை பிடிச்சா புள்ள குழந்தை மட்டும்தான் பிறக்கும், பாக்கி இந்த 4 விரலை பிடிச்சா பொண்கள் தான் பிறக்கும். இது புமாம் சமேவ ஜாயேரன் அங்குளி இரேவ கிருண்ணியாது அங்குஷ்டமேவ கிருண்ணியார். அங்குஷ்டத்தை அதாவது கட்ட விரலை கொண்டு பிடிக்கணும். இது ஸ்திரீகாம ஏத அங்குளி இரேவ கிருண்ணியாது. இது பொண்ணுக்குள்ள பிறகும்னு சொன்னா பாக்கி விரலை பிடிக்கணும். அதனால தான் விவாகத்துல பாணி கிரகணம் பண்ற போது என்னன்னு சொன்னா சேர்ந்து 2 கரையும் சேர்ந்து 2 கையும் அதாவது கட்ட விரலும் பாக்கி விரலும் சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்ந்து இருக்கிற போது என்னன்னு கேட்டா, இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னேன்னா, இப்ப கட்ட விரல்னு சொன்னா என்ன ஆகும், புருஷன் இல்லையா. இது புமாம்சமேவதாயிரன்னு அங்குஷ்டமேவ கிருண்ணியாது அப்படிங்கிறதுனால பிள்ளை போது அந்த என்னாச்சு, கட்ட விரல் புருஷனாச்சு. ஸ்திரீகளாக ஆகி 4 விரலும் இருக்கு. அதனால என்ன பண்ணோம், ஸ்திரீ புமாம்சம் சேர்ற போது அது புஷ்யமாத்தான் இருக்கணும், மரபா இருக்கணும் இல்லையா. அதனால தான் மூடிண்டு காயத்ரி ஜபம் பண்ணணும். நம்ம காயத்ரி ஜபம் பண்ற போது எதுக்கு துணியால மூடிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு கேட்கறமானா இப்படிதான், இதான் காரணம். என்ன இந்த விரலால என்ன போறோமோ இல்லையா, என்ற போது கட்ட விரல் நாள்காட்டி விரலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விரலையும் சுண்டு விரலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நமக்கு இது பண்றது இல்லையா, அது சேர்ந்து எண்றோம் இல்லையா. அதனால நமக்கு குஷ்யமாக இருக்கும். அதனால்தான் குஷ்ய தேசே அப்படிங்கிறது சொன்ன. பிரச்சன்னானி தானானி ஜப்யானி சுகுப்தானி. ஜபம் கூடிய மந்திரமானது குப்தம் மறைவாக இருக்கணும். மறைந்து இருந்தா தான் தேகாம் பலம் அனந்தகம், அந்த பலமானது அதிகமாக கொடுக்கும், அழிவற்றதாக ஆகும். இந்த ஜபங்கள் இல்லாத போனா என்ன பண்ணும், அழிவற்றதாக இருக்கும். ஏன்னா 2 பேர் இருந்தாலும் வச்சுக்கோம், பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருந்தா என்ன பண்ணும், கைதான் ஜபம் பண்ணிட்டு தானே முடிஞ்சிட்டு போனது, ஜபம் போகாது. அதனால ஏகஸ்தமோ திரத்யாயி அப்படின்னு ஸ்தானங்கள்ல, இந்த ஸ்தானங்கள்ல நல்ல இடத்துல உட்காந்து இந்த மாதிரி எந்தெந்த இடம்னு சொன்னோம்னு உங்களுக்கு புரியணும். இதுக்கோசரம் இன்னொரு தடவை சொல்றேன். அக்னியாகாரே ஜலாந்தேவா ஜபே தேவாலயேபிவா புண்ணியதீர்த்தே கவாம் கோஷ்டே சித்தக்ஷேத்திரே அதவா கிரகே இது. அதாவது இந்த இது மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் அதுவும் இல்லை அப்படி இல்லைன்னா சூர்யாக்னி ருத்ர தேவானாம் குரு நாமப்பி சந்நிதவ். அதாவது நம்ம ஆச்சாரியன் தானே அவனுடைய சந்நிதியால பண்ணினா ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள்ல நாம் ஏதாவது ஒரு இடத்துல ஜபிச்சமானால்
நமக்கு அந்த ஜபமானது பலமானது அனந்தம். அனந்தம் விஷ்ணு விஷ்ணு சந்நிதம்னு சொன்னாரோ இல்லையோ, அது மாதிரி நமக்கு அந்த கொடுக்கணும். அந்த கொட்டுற போது என்னன்னா, இந்த ஜபம் பண்றதுக்கு முன்ன எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சில தேவதைகள் இருக்கு. எப்பவுமே ஆதர பெரியவாள்லாம் சொல்லுவா, ஏதாவது தாங்கியால விளையில எதுக்கு சொன்னா அப்படி சொல்லாதரா குழந்தை, சொல்லக்கூடாது. ஏன்னா அஸ்து தேவதைன்னு ஒண்ணு இருக்குமா, அது எதை சொன்னாலும் அஸ்து அஸ்து அஸ்துன்னு சொல்லும். அதனால ஜாக்கிரதையா சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாதுன்னு பெரியவாள் பழைய நாள்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா. அந்த மாதிரி என்னன்னா, இந்த இடங்கள்ல எல்லாம் துஷ்டமான துஷ்ட தேவதைகள், துஷ்ட ஜந்துக்கள் அதனால இருக்கும். அதனால என்ன பண்ணா, அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துலதான் உட்காரணும். எங்கன்னா அதுதான் சொல்றார், ஆகன மந்திரசே பிருத்திவியாக மேருபிருஷ்டரிகி சுதரம் சந்தக கூர்மோ தேவதா கூர்மாசனே விநியோக அப்படின்னு சொல்லணும். என்னன்னா சுதரம் சந்தக ஆசன மந்திரத்தை, இந்த ஆசனம் நம்ம உட்கார போடுவேன் இந்த இடத்த சுத்தி பண்றதுக்கு பூர்பு சொல்லி சோஷண தான பிராவணம் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்ச வேலை இருக்கணும். இல்லாத போனா வியாகிருதியினால புரோக்ஷனம் பண்ணா போறோம். புரோக்ஷன் பண்ணிட்டு அந்த ஆசன மந்திரத்தை சொல்லிட்டு அங்க என்ன பண்ணுவோம், அப்ப பிருத்திவித்வயா திருதாலோகா தேவித்வம் விஷ்ணுனா திருதா துவஞ்சதாரே மாம் தேவி பவித்ரம் குருசாசனம். பிருத்திவித்வயா திருதாலோகா தேவி பிருத்திவி தேவி இருக்கே, பூதேவி இருக்கே, உன்னை லோகங்கள்லாம் நீ தூக்கி காப்பாத்துற. திருதாலோகா தேவித்வம் விஷ்ணுனா திருதா, நீ லோகத்தெல்லாம் காப்பாத்துற. உன்னை யார் தூக்கி காப்பாத்தினான்? எம்பெருமான் பகவான். திருதாலோக தேவித்வம் விஷ்ணுனா திருதா, ஒன்னு விஷ்ணுவானவன் திருச்சுன்னு இருக்கான். அப்படி கூட தேவித்வம் விஷ்ணுநாத தொஞ்சதாரே மாம் தேவி, உன்னை எப்படி நீ தாக்கணும், உன்னை எப்படி எம்பெருமான் தாங்கியிருக்கானோ அந்த மாதிரி மாம் தேவி பவித்ரம் குருசாசனம், எனக்கு நல்ல பவித்திரமாக பண்ண. அபசர்பந்து ஏ பூதா புவி சம்ஸ்திதாக அப்படின்ட்டு இந்த இருக்கிற மாதிரி என்னதாவது அபசர்பந்துன்னா நகர்ந்து போங்க. இங்க இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் துஷ்ட ஜந்துக்கள் இருக்கு, இதெல்லாம் கூட நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூமியில என்ன ஒண்ணும் 3 தடவை கையால தட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த பூமியில உட்காந்து ஜபத்தை ஆரம்பிக்கணும். ஏதேடாம் அவிரோதேன பிரம்ம கர்ம கமாரபே, அது மாதிரி இப்படிலாம் இதுக்கெல்லாம் விரோதம் இல்லாத இந்த எதை நான் ஆசனத்துல கொட்டி நான் பண்றேன் அப்படிங்கிறதாக நம்ம ஆசன மந்திரம், ஆசனத்துக்கு இவ்வளவு காரியங்கள் நாம பண்ணினாத்தான் அந்த ஆசனத்துக்கு நாம பண்ண முடியும். அந்த ஆசனம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் ஆசனம், ஆசன மந்திரம் சொல்லிட்டோம். அப்ப சர்ப்பந்து ஏபோதாக அந்த பூமியில இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிருக்கோம். அந்த ஆசனம் எதுல உட்காந்துக்கணும், நாம வெறுமை கீழே தரையில உட்காந்து ஜபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு விசாரிக்கிற பட்சத்துல அங்க குஷம்னா தர்ப்பம், கிருஷ்ணாஜனம் மாந்தோல், இல்லைன்னா வஸ்திரம், இல்லைன்னா இவைகள், இந்த 3யுமே சேர்த்துக்கணும். அதாவது இது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவையில குஷம் கிருஷ்ணாஜனம் வஸ்திரம் இவைகளோட சேர்ந்து ஆசனமா இருக்கணும். அதாவது பலகா போட்டுக்கணும், பலகால போட்டு இது பண்ணிட்டு அது மேல இவெல்லாம் கீழே விட்டுக்கணும். அதானா அந்த மூங்கி எதுல பண்ண உட்காரக்கூடாது இருக்கோ இல்லையோ, நாம எப்படில உட்காரலாம் கூட, இப்போ குஷத்துல உட்காரலாம், கிருஷ்ணாஜனம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வஸ்திரம் போட்டுக்கலாம், கர்ப்பாசனம் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆசனத்தை செய்து உட்காரணும். அதுலயே இப்ப வேற ஏதாவது சொல்லி நீங்க தான் ஆசனம் சொல்ற ஒரு மூங்கி தட்டி போட்டு உட்காந்துக்கலாமா அப்படின்னா கூடாது. மூங்கி தட்டி, மூங்கில், செங்கல், வெறும் பாறாங்கல், மண்ணு, புல்லு இங்கெல்லாம் உட்காந்து மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரத்தை என்ன பண்ணும், அது இவனுக்கு கொடுத்துரும். இவன் என்னன்னா தரித்திரத்தை உண்டாகும். தரித்திரத்தை மட்டும் உண்டாறது இல்லை, வியாதியை உண்டு பண்ணணும், துக்கங்களை உண்டு பண்ணணும். அதனால நாம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இதெல்லாம் வச்சுக்கணும். அதோட இந்த கிருஷ்ணாஜனத்துக்கு தவையில கிருஷ்ணாஜனம் மட்டும்தான், அதாவது மாந்தோல் மட்டும்தான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, புலித்தோல்லையும் எல்லாம் அது பண்ண புலித்தோல் இருக்க அதுல உட்காண்டாலும் எல்லா மந்திர சித்தியும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது மாந்தோல் ஞானத்தை கொடுக்கும். மாந்தோல் இருக்க அது நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். அதாவது தீட்சிதன் இல்லாத ஒரு கிரகஸ்தன் இருக்கானோ இல்லையோ, அவன் இந்த மாந்தோடு அவனுக்கு வச்சு கூடாது. தீட்சிதன் சொன்னா யாகம் பண்ணினவாள், அக்னிஹோத்திராதிகள் பண்ணிட்டு இருக்காள், அவள் இந்த இதை வச்சுக்கலாம். வேற என்ன, கிருஷ்ணாஜனத்தை வச்சுக்கலாம். பாக்கி எதையும் வானப்பிரசனம் மாந்தோல்ல உட்காரலாம். இப்ப சன்னியாசிகளுக்கு எதுக்கு மாந்தோல் கொடுத்துருக்கோம்னா அதுல மாந்தோல்ல உட்காரலாம். இதனால என்ன பண்ணும், நீ இருக்கிறதில்ல வெறும்
இந்த இந்த ஆசனங்கள் ஹலோ ஹலோ ஒண்ணும் இல்லையே சரி சரி. அதாவது இந்த ஒவ்வொரு ஆசனத்துல போட்டு உட்காரணும்னு சொன்னேன்னு இல்லையோ, அந்த ஆசனத்துல என்ன வஸ்திரத்தை போட்டு உட்காண்டா நமக்கு ரோகங்கள் எல்லாம் இல்லாத போகும். அதே மாதிரி கம்பளத்தை போட்டோம்னா துக்கத்தை போகும். விகிதமான எந்த ஆசனம் இருக்கோ அந்த ஆசனத்துல உட்காண்டா எல்லாத்துலயும் நமக்கு எல்லா விதமான சௌரியத்தையும் கொடுக்கும். அப்படிங்கறதுனால இந்த ஆசனங்கள் அதாவது கிருஷ்ணாஜினம், குஷம், வஸ்திரம் இதெல்லாம் போட்டு பலகா மரப்பலகா இருக்கலாம். அதாவது மூங்கிலால செய்யப்பட்ட பலகா கூடாது, மரத்தினால செய்யப்பட்ட பலகா கூடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வச்சுட்டு அந்த ஆசனத்துல உட்காந்து அந்த லட்சணம் தான். அது எப்படி உட்காந்துக்கணும் ஆசனம் சொல்லிவிட்டு ஆசன மந்திரமும் சொல்லியாச்சு. அந்த ஆசனத்துல எப்படி உட்காந்துக்கணும் தெரியுமா? அதுக்கு வேற ஒரு இது இருக்கு. ஏகபாதம் அதைகஸ்மின் விந்யஸ்யோரோணி சம்ஸ்திதா பாதே அந்யஸ்மின் ததாச்ச ஊரும் வீராசனம் உதாகிருதம். ஆசனத்துக்கு எப்படி இருக்கணும் சொல்ற சௌனகருங்கிற மகிழ்ச்சியானவர் சொல்றார். ஒரு தொடை மேல மற்றொரு ஒரு பாதத்தையும் இன்னொரு பாதத்தை இன்னொரு தொடை மேலையும் வச்சுக்கலாம். அதாவது வீராசனம்னு பேரு. பத்மாசனம் வீராசனம் சொல்றாளே அந்த மாதிரி. இந்த மாதிரி ரெண்டையும் நடுவில் 2 வாதிகளை வச்சுன்னு உட்காண்டா அது ருஜுவான உண்மையான சரீரமாக இருக்கும். அதுல நாம இப்படி உட்காந்து இப்படி பலவிதமான ஆசனங்கள் உட்கார்றதுக்கு கூடவே சாதாரணமா நம்ம ஏதோ உட்காந்துட்டோம் அப்படின்னு கொடுத்து உட்காந்துருந்தாலும் முடியாது. அதே மாதிரி காலை நன்னா குஹ்ய பிரதேசம் பின்பக்கத்துல 2 காலம் இருக்கப்படுச்சுன்னா அதுக்கு இந்த ஆசனம் பேரு முக்தாசனம்னு பேரு. அந்த மாதிரி இருந்தா அந்த ஆசனத்துல இருந்து எல்லா விதமான வியாதிகள் எல்லாம் போடும். அப்படிங்கிறதாக இன்னும் பல விதமான ஆசனங்கள் சொல்றார். அந்த ஆசனங்களுக்கு நாம அந்த ஆசனங்களை பச்சுண்டு அது மேல உட்காந்து அதுக்கப்புறம் தான் ஆசன மந்திரத்திய பிருத்திவியாக மேரு விருஷ்டி சுதலம் சந்தக கூர்மோ தேவதா கூர்மாசனே விநியோக அப்படின்னு சொல்லணும். அதாவது பிருத்திவிங்கிறது என்னதுன்னா மேரு விருஷ்டி. அந்த பிருத்திவிக்கு யாரு தேவதை? அதாவது ஒவ்வொரு ரிஷி எந்த மந்திரத்துக்குமே முன்னே சொல்லிருக்கேன். ரிஷி சந்தோ தேவதைகளை சொல்லாத எந்த மந்திரத்தை ரிஷி சந்தகா தேவதை விநியோகம். விநியோகம்னா உபயோகம். அந்த உபயோகம் இல்லாத போனா அந்த மந்திர ரிஷியோ சந்ததோ தேவதையோ விநியோகத்தையோ சொல்லாத ஒரு மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்தினுடைய பலன் கால்பாகம் தான் பலனை கொடுக்கும், பாக்கி கொடுக்காது. அதனால என்ன ஒண்ணுன்னா இந்த இடத்துல இந்த பிருத்திவிங்கிறது சப்தம் இருக்க பிருத்திவிங்கிறது பூமிக்கு. அதுக்கு யாரு ரிஷின்னா மேரு பிருஷ்ட ரிஷி. மேரு பிருஷ்டன்னா மேருவை பிருஷ்டபாகமாக உடையவர். மேருடைய பின்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷி மகரிஷி. அவருடைய இதுலதான். அதுல சுதலம் சந்தா. சுதலம்னா நல்ல இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சுதலம் சந்தான்னா நல்ல சந்தத்துடையது. அது மாதிரி கூர்மோ தேவதா. எந்த கூட பூமியை இது பண்ணினவர் கூர்மாசனம் இல்லையா? அதனால அந்த கூர்மாசனை விநியோக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். என்னது அதுக்கு அர்த்தமே சொல்றாரு. பிருத்திவி துவயா திருதாலோக தேவித்வம் விஷ்ணுனா திருத தந்துதாரே மாம் தேவி பவித்ரம் குருசாசனம். உன்னால் அவளால பூமி தேவியினால உலகங்கள் தரிக்கப்படுகிறது. நீ விஷ்ணுவினால உலகத்தை அவள் தரிக்கிறான். அவளை யார் தரிக்கிறான்? எம்பெருமான் விஷ்ணு தரிக்கிறான். அந்த அப்பேற்பட்ட பூமி தேவியே நீ என்ன பண்ணும்? என்னையும் ரட்சிக்க வேணும், என்னையும் தரிக்க வேண்டும், ஆசனத்தையும் சுத்தமா பண்ணி கொடுக்கணும். என்ன கேட்டா பெருமை நான் பாட்டில் மந்திரத்தை சொல்லிட்டேன் எனக்கு ஆசனம் சரியா போடும் அப்படின்னு சொல்லப்படாது. ஆசனத்தை நம்ம சுத்தமாக பண்ணி கொண்டு அந்த ஆனத்து மேல உட்காந்து அதுக்கு மேல நாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சோமானால்தான் அந்த ஜபமானது நமக்கு நல்ல ஞானத்தையும் ஐஸ்வர்யங்களையும் நல்ல வைராக்கியத்தையும் கொடுக்கும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி இல்லாத நாம சொன்னா இந்த ஐஸ்வர்யத்தையோ இல்ல ஒரு ஞானத்தையோ இல்ல ஒரு வைராக்கியத்தையோ நமக்கு கொடுக்காத விபரீதமான அர்த்தத்தை விபரீதமான பலனை கொடுக்கும். அதனால நாம பண்ற போது இதை நல்லா தெரிஞ்சு கொண்டு இந்த மாதிரி ஆசனத்துல உட்காண்டால்தான் நமக்கு இது ஜபம் பண்றதுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி நாம பண்ண போகணும் அப்படிங்கிறதாகத்தான் இந்த ஆசனம்ங்கிறது. முதல்ல ஆசனத்துக்கு இது சுருக்கி சொல்றேன். இதுக்கே அவர் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நிறைய வியாக்கியானங்கள் மன்வாதி ஸ்மிருதிகள்ல நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விதம். ஆச்சாரியார் பாதமாதத்தை பாதம் சப்ரம்மச்சாரி பாதம் சேஷமேதே பாதம் காலக்கிரமேண அப்படின்னு என்ன சொல்றாருன்னு கேட்டா ஆச்சாரியத்திலேருந்து இவன் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும்னா 4ல் ஒரு பாகத்தை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்க அப்புறம் என்ன ஒண்ணும் பாத சிஷ்ய சமேதையா இவனே என்ன ஒண்ணும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை யோசனை பண்ணி பார்க்கணும். ஓஹோ இது எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பலன் உண்டோ அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம்
பாதம் பிரம்மச்சாரி. நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிடணும். அந்த விஷயத்தை தெரிஞ்சினோம்னா அதை ரெண்டு பேரோட விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தம் இப்படி சொல்லலாமோ, ஒருத்தனை பண்ணா நமக்கு ஒரு விதமான அர்த்தம் தோணும், இன்னொருத்தட்ட கேட்டால் அவருக்கு ஒரு விதமான அர்த்தம் தோணலாம். அதனால பாதம் சப்ரம்மச்சாரி. ஒரு பாதத்தை இப்படி 3 பாதத்தை தெரிஞ்சுக்கிறான். பாதம் காலக்கிரமேண ஒரு போக போக நமக்கு அனுபவத்தினாலேயே இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதாக சொல்றார். அதனால இப்போ என்ன பண்றோம்னா ஓரளவுக்கு இந்த ஆசனங்கள் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு சுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறதாக தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த ஒரு சம்பிரதாயம் நாம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னே பிரதிஷ்டை, அதாவது நம்ம சித்தியாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல, அது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை, விஷயம் இல்லை. இருந்தாலும் விஷயம் தெரியணுங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று பேர். பிராண பிரதிஷ்டைன்னு சொன்னால் இந்த பூமியில் நாம் உட்காந்து பண்ணக்கூடிய ஜபத்துக்கு பூர்த்தியாக அதுக்கு உயிரை கொடுத்து அதை நாம் ஜபம் பண்ணினோம்னால், உயிரை கொடுத்தோம்னா என்ன ஒன்று பிராண பிரதிஷ்டைன்னு சொன்னால் அதுக்கு ஜீவனை உண்டாக்கணும். உண்டாக்கி நாம் அந்த ஜபத்தை பண்ணினோமானால் என்னென்னா ஜபத்தினுடைய பலமானது அனந்தமாக இருக்கும். அதனால அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாக சொல்றார். அதுக்கு தியான ஸ்லோகங்கள், அதுக்கு அங்கன்யாச கரண்யாசங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம அனுஷ்டானத்தில் அது இல்லை, அது அனுஷ்டானத்தில் இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்கோசரம் மேலெழுந்த வாரியாக சொல்கிறேன். மேலெழுந்த வாரியாக நம்ம அதை தெரிஞ்சுட்டா தான் அதுக்கப்புறம் மேலே நாம் ஜபம் பண்ணுறதுக்கு இது இந்த காரியம் உண்டு, இப்படி தான் பண்ணணும். பூத சுத்திங்கிறதுக்கு என்னென்னா அந்த தியானம் பிராண பிரதிஷ்டை பண்ணி தியான ஸ்லோகம் சொல்கிறோமே, அந்த தியான ஸ்லோகத்தில் எப்படி பாலா சுகவர்ணா அப்படின்ட்டு ரொம்ப நல்லதை கொடுக்கும், எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அக்ஷரங்கள், அதாவது அகாராதி அக்ஷரங்கள் இருக்கு. அந்த அக்ஷரங்களை சொல்லி தியானம் பண்ணினா அந்த பிராண பிரதிஷ்டை அந்த இடத்துல பிரதிவியானவள் பூர்ணமாக நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணுவள் அப்படிங்கிறதாகத்தினால்தான் அந்த பிராண பிரதிஷ்டைன்னு ஒரு காரியம். அது நம்ம பண்றது இல்லைன்னாலும் கூட தெரிஞ்சுக்கணும்னு தோற்றுறேன். ஏதாவது பூத சித்தி சிப்பி பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதன் பிரகாரத்தில் இப்படிதான் இருக்கு. தியான ஸ்லோகத்துல நல்ல சமுத்திரத்துல ஓடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்ப தாமரை போல இருக்கக்கூடிய பிராட்டியே தாயாரை தான் பிரார்த்தனை உண்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயாரை நீ எல்லா விதமான எனக்கு சுத்தியும் சேர்ந்து எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவளாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு மேலதான் நாம பிராணாயாமம் பண்ணி அதுக்கப்புறம் சங்கல்பம், அதாவது இனி கார்த்தால சந்தியாவனத்துக்கு காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷின்னுட்டு பிரணவசிர பிரம்மா சொல்லி அதுக்கப்புறம் தியானங்கள்லாம் பண்ணலாம். முன்னே அதெல்லாம் சொல்லணும்னு வந்திருக்கேன். இந்த விசேடமாக பிராண பிரதிஷ்டை ஆசன மந்திரம், ஆசனத்துக்கு என்னென்ன ஆசனம் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆசனம் ஒன்று போட்டுண்டா போருமா? ஏதாவது கர்ப்பாசனம் சொன்னேன், மாந்தோள் சொன்னேன், வஸ்திரம் சொன்னேன், இதை போட்டுக்கலாமா என்னார்? இல்லை, எல்லாத்தையுமே போட்டு உட்காந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு உண்டாக்கான்னு எல்லா விதமான நமக்கு குணங்களும் அதனால ஏற்கக்கூடிய பலன்களும் உண்டாகும். அதனால தான் பலகாயை போட்டு மரம், அது மேலே கர்ப்பாசனத்து மேலே மாந்தோல், அதாவது கிருஷ்ணாஜனம், அது மேலே வஸ்திரம், இப்படி போட்டு உட்காந்து பண்ணினா வஸ்திரத்தினால துக்கத்தை போகும், இதனால ஆயுளை கொடுக்கும், ரோகத்தை போகும் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி எல்லா விதமான சுகத்தையும் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி இந்த ஆசன மந்திரங்கிறது இதுல ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இதை துளியோடு குறைச்சி சொல்றேன். இது அடுத்த வாரத்துல மேல ஜபத்தினுடைய இதுங்களை சொல்றது கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால சொல்றதுக்கு முடியல. நாளைக்கு அடுத்த வாரத்துல சொல்லுவோம். ஏதாவது சந்தேகமான கேட்கலாம். தாசன் சடகோபன் ரொம்ப ஆச்சரியமான உபன்யாசம், ஆசன மந்திரத்தினுடைய டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி இப்போ சத்தியகலத்துல கூர்மாசனத்துல சுவாமி அடியன் அது கூர்மாசனத்துல ஒரு கூர்ம ஒண்ணு கிட்ட வந்தது, அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஆசனமா போட்டுட்டாருன்னு சொல்லுவா. இப்ப கூர்மாசனத்துல அடியன் உண்டு அனுஷ்டான மட்டத்துக்கு வச்சுக்கிறது உண்டு. அது கூர்ம மாதிரி வந்து கூர்மாசனம் அடியன் பலகாயிரம் பலகால ஓகே பலகா ரூல தான் இருக்கும். நாம பூர்வாசிரமத்துல அக்னிஹோத்திரம் பண்ற போது பலகாயிலேயே கூர்ம மாதிரியே பண்ணியிருந்தோம். அப்படியே இருந்து அது எப்பவும் கூட இருக்கு அந்த மாதிரி கூர்மாசனம். அது அதுல உட்காந்து பண்ணணும்னு இருக்கு. நாராயணா அடியன் இந்த ஆச்சாரிய தினம் வரப்போறது ஆகஸ்ட் 31. சொன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்க முடியும்.
அதாவது ஆச்சாரியனை போற்றி வகுப்பதும் கொள்வதும் மாதிரி ஆச்சாரியன் நமக்கு ஆச்சாரியனாரு பிரதமாச்சாரியன் பெருமான் தான். அதிலேருந்து ஆரம்பிச்சு அது அஸ்மத் தேசியம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அப்படின்னு விஷ்ணுவிலேருந்து ஆரம்பம், விஷ்ணு ஸ்ரீபதனாபதினுக்கு. அப்படி நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையை நாம் எப்பவுமே பிரதிதினமும் நினைச்சு பிரதிதினமும் கொண்டாடணும். சாஸ்திரங்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னாலும் எப்போது ஒரு நேரத்துல அந்த ஆச்சாரியனை நினைச்சு அவனுடைய, அதாவது ஆச்சாரியன்னா இப்ப என்னென்ன பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு என் உயிர் தந்தளித்தவரை சொல்றாடே, அது மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரையுமே சேர்த்து ஒரு நாள்ல கொண்டாடி விட்டா அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தான் வந்தே குரு பரம்பரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆச்சாரியனுடைய இதையை கொண்டாடுறது, அந்த தினத்தை கொண்டாடுறது சாஸ்திர சம்மதம். அதை நாம் ஒரு நாள் கொண்டாடுறோம். என்னைக்கு வேணா கொண்டாடலாம். அது எப்போ கொண்டாடுறதுக்கு அதுக்கு நாலு நட்சத்திரம் வேணுங்கிறது இல்லை. எல்லாருக்கும் சௌரியமா இருக்கணும். ஒரு இடத்துல நாம் 10 பேர் சேர்ந்து கொண்டாடணும். அதை கொண்டாடி எல்லா க்ஷேமத்தையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால, நம்ம பூர்வல்பய ஆச்சாரிய அனுகிரகத்தினால எல்லா வித க்ஷேமத்தையும் அடைய முடியுமா? பெருமாண்டத்துல பிரார்த்தனை. அடியன் ரொம்ப ரொம்ப பாக்கியம் அடியன். இப்போ நாங்க தனியன் சேர்க்கிறோம் அடியன். வேதாந்த தேசிகேந்திர கடாட்சவர்த்தத்ரயன் தாரமணவதிம் குணம் முதாகிரயம் நாராயணாதி ரங்கநாதேகரமஸ்யாமஹ நமஹ. Conference muted. அடுத்த வாரம் பண்றோம் அடியன். ரொம்ப பாக்கியம் அடியன். அவசியம் நாராயணா நாராயணா.